ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 7th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம் 1 உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அதனால வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயிற்றுப்போக்கு மருந்தில் பிஸ்மத். பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும். இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சையளிக்கும் மருந்தாக பயன்படுத்துகின்றனர். நானோமீட்டர். நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகாகும். ஒரு நானோமீட்டர் என்பது 1x10⁻⁹ மீட்டர் ஆகும். ஒரு சதுர மீட்டர் என்பது 1 மீட்டர் பக்களவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைக்கப்படும் பரப்பாகும். பரப்பளவு என்பது சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சில கேலன், அவுன்ஸ், குவார்ட். ஒரு கேலன் என்பது 3785 மில்லி லிட்டர். ஒரு அவுன்ஸ் என்பது 30 மில்லி லிட்டர். ஒரு குவார்ட் என்பது 1 லிட்டர். தடுப்பூசி. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்தலே தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும். தடுக்கக்கூடிய நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்க குழந்தை பருவத்திலேயே தடுப்பூசி கொடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பிசிஜி, போலியோ, MMR தடுப்பூசிகள். சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவைகளாக தோன்றினாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும் பொழுது நீர் மூழ்குகிறது. ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும் பொழுது அது மிதந்து நீரின் மீது படலத்தை உருவாக்குகிறது. எனினும் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அடர்த்தி அதிகம் கொண்டவை. அப்பனா நீரோட அடர்த்தி என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இரும்புச்சத்து. இரும்புச்சத்தை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம். ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். நாட்டிக்கல் மைல். வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட்டிக்கல் மைல் ஆகும். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் ஆகும். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட் எனப்படும். அவை ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்கின்றன என்பதை இது குறிக்கிறது. நாட்டிக்கல் மைல் எதுக்கு பயன்படுகிறது பார்த்தீங்கன்னாக்கா கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளக்க பயன்படுகிறது. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.852 கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர் பார் மணி என்பது எத்தனை மீட்டர் பார் வினாடின்னு அடிக்கடி கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா 5/18 மீட்டர் பர் செகண்ட். இது எப்படி கணக்கிடுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கிறத ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் 1000 மீட்டர். ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை வினாடி பார்த்தீங்கன்னாக்கா 3600. அப்பனாக்கா 1000/3600 போட்டீங்கன்னாக்கா எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 5/18 மீட்டர் பர் செகண்ட்னு வரும். பொதுவான வேகங்கள். இங்க சிலவற்றோட பொதுவான வேகம் பார்க்க போறோம். ஆமையோட வேகம் பார்த்தீங்கன்னாக்கா 0.1 மீட்டர் பர் வினாடி. ஒரு வினாடிக்கு 0.1 மீட்டர் தான் போகும். மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர் பர் செகண்ட். விழும் மழைத்துளியின் வேகம் 9 to 10 மீட்டர் பர் செகண்ட்.
ஓடும் பூனையின் வேகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வினாடியில 14 மீட்டர் போகும். சைக்கிள்களின் வேகம் 20 இருந்து 25 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 இருந்து 25 கிலோமீட்டர் சைக்கிள் போகும்னு சொல்றாங்க. சிறுத்தையின் வேகம் 31 மீட்டர் பெர் செகண்ட். வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தினை எறியும் வேகம் 90 முதல் 100 மைல் பெர் மணி. பயணிகள் விமானத்தின் வேகம் 180 மீட்டர் பெர் செகண்ட். ராக்கெட்டின் வேகம் 5200 மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 5200 மீட்டர் போகும் ராக்கெட். அடுத்ததாக நான் எவ்வளவு வேகமானவன் பாருங்கள். அதாவது சிறுத்தை எவ்வளவு வேகம் போகக்கூடிய மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. இதோட வேகம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 25 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 30 மீட்டர் பெர் செகண்ட் ஆகும்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 2 வினாடியில் எனது வேகத்தினை 0ல் இருந்து 20 மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறுத்தை. அடுத்ததாக தஞ்சாவூர் பொம்மை. இது தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்படும் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மையாகும். இப்பொம்மையின் ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் பொம்மையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக பொம்மையானது மிக மெல்லிய அலைவுடன் நடனம் போன்ற தொடர்ச்சியான இயக்கத்தை தோற்றுவிக்கிறது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈர்ப்பு மையமும் மொத்த எடையும் பார்த்தீங்கன்னா பொம்மையின் அடிப்பகுதியில இந்த இடத்துல பாயிண்ட்ல இருக்குன்றாங்க. அடுத்ததாக அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். பேரண்டத்தில் காணப்படும் அணுக்கள் ஏறக்குறைய 74% ஹைட்ரஜன் அணுக்கள் ஆகும். எனினும் பூமியின் மீது காணப்படும் 3 முக்கியமான அணுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான் ஆகும். அண்டத்தில் அதிகமா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் அணு. எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 74%. சரிங்களா? அப்படின்னா பூமியின் மீது காணப்படும் முக்கிய 3 அணுக்கள் எதுன்னு கேட்டாங்கன்னாக்கா இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான். ராபர்ட் பாயல் என்ற விஞ்ஞானியே முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இவரே பருப்பொருள் தனிமங்களாக காணப்படுகின்றன என்பதனை முதலில் கூறினார். வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவர் இவரே. பாயல் விதியின் மூலம் இவர் நன்கு அறியப்பட்டவர். பாயல் விதியை உருவாக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் பாயல். அடுத்ததாக ஆரம்ப நாட்களில் தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதலில் எந்த இடத்தில் கிடைத்ததோ அந்த இடத்தின் பெயரில் வருவிக்கப்பட்டது. உதாரணமாக காப்பர் என்ற பெயர் சைப்ரஸ் என்ற பெயரில் இருந்து உருவாக்கப்பட்டது. சில தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமத்தின் நிறங்களில் இருந்து உருவாக்கப்பட்டன. ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா அது எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்களோ அதுல இருந்து உருவாக்குனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில தனிமங்களுக்கு நிறத்துல இருந்து உருவாக்குனதாக சொல்றாங்க. உதாரணமாக தங்கம், கோல்டு என்பது மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து வருவிக்கப்பட்டது. தற்காலத்தில் ஐயூபேக் அமைப்பே தனிமங்களுக்கான பெயர்களை அங்கீகரிக்கிறது. பல தனிமங்களின் குறியீடுகள் அத்தனிமங்களின் ஆங்கில பெயர்களின் 1 அல்லது 2 எழுத்துக்களை இணைத்து உருவாக்கப்படுகின்றன. குறியீட்டின் முதல் எழுத்தானது எப்பொழுதும் பெரிய ஆங்கில எழுத்திலும் இரண்டாவது எழுத்தானது சிறிய ஆங்கில எழுத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வெப்பக்காற்று நிரப்பப்பட்ட பலூனானது எவ்வாறு காற்றில் மிதக்கிறது? பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைகின்றது. விரிவடைதல் காரணமாக பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி குறைகிறது. இதனால் பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைகின்றது. இந்த அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக வெப்பக்காற்று பலூன் காற்றில் மிதக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் 98% செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. நமது உடலில் ஏறத்தாழ 7 பில்லியன் செல்கள் காணப்படுகின்றன. ஓர் அணுவும் சூரிய மண்டலமும்
ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டு காணப்படுகின்றனவா? ஆம், அணுவும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டுள்ளன. சூரிய மண்டலத்தினை போலவே அணுவானது அணுக்கருவினை மையத்தில் கொண்டுள்ளது. அதனை சுற்றி எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. சூரிய மண்டலத்துல பாத்தீங்கன்னா கோள்கள் சுற்றி வரும். இங்க பாத்தீங்கன்னாக்கா அணு சுத்தி எது வருதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் சுத்தி வருது. அணுக்களை பிணைத்திருப்பது எது? எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை, புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டவை. இவற்றிற்கு இடையே உள்ள ஈர்ப்பு எலக்ட்ரான்களை அதன் வட்டப்பாதையில் பிணைத்து வைக்கின்றது. அடுத்ததாக சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனி மலர் அன்று. பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தி ஆகும். இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். வெட்டுக்காய பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் புரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனிமலர்கள் போல காணப்படுவது மஞ்சரி ஆகும். இதன் இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கும். சூரியகாந்தி பூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி பூ கிடையாது, அது நிறைய பூக்களோடு சேர்ந்து இருத்தால அது வந்து மஞ்சரின்னு சொல்றாங்க. வெட்டுக்காய பூண்டு கிணற்றடி பூண்டு என்று அழைக்கப்படும் எது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைடாக்ஸ் புரோகும்பன்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சரின்னு சொல்றாங்க. இந்த பூவும் இதோட இலைச்சாறு பார்த்தீங்கன்னாக்கா வெட்டுக்காயங்களை குணப்படுத்த பயன்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக உலகின் பெரிய மற்றும் அதிக எடை உள்ள விதை பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை தேங்காய். இதன் விதை 2 தேங்காய்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவாகுவது போல இருக்கும். இவ்விதை சேசிலிஸ் என்ற இடத்தில் உள்ள 2 தீவுகளில் மட்டுமே முளைக்கும். ஒரு விதையின் நீளம் 12 அங்குலம், வட்டம் 3 அடி, கிலோ 18 கிலோ உள்ளதாக இருக்கும். தாவர உலகின் மிக சிறிய விதைகள் எனப்படுபவை ஆர்கிட் விதைகளாகும். 35 மில்லியன் ஆர்கிட் விதைகளின் எடை பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 25 கிராம் மட்டுமே ஆகும். மிக சிறிய விதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் விதைகள். மிகப்பெரிய விதை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை தேங்காய் விதை. இது எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 கிலோ ஒரு இரட்டை தேங்காயோட விதை. இங்க 35 மில்லியன் ஆர்கிட் விதைகள் சேர்ந்தாலே எவ்வளவு எடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 25 கிராம் மட்டுமே தான் இருக்கும். சில தாவரங்களில் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரைமட்டத்திற்கு மேல் தண்டு அல்லது இலைகளில் இருந்து தோன்றுகின்றன. இவை மாற்றிட வேர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளர்கிறது. இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. டெங்கு காய்ச்சலானது டென் 1-2 வைரஸ்களால், இது பிளேவி வைரஸ் வகை சார்ந்தது. அதாவது வைரஸ்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஏடிஎஸ் எஜிப்டி என்ற கொசுகளினால் பரவுகிறது. இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 முதல் 100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியது. லூகோடெர்மா என்பது தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி இழப்பிகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். லூகோடெர்மான்றது தொற்றா நோயாகும். இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களையும் பாதிக்கிறது. இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை. இது தொடுதல், உணவு பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்காருவதன் மூலம் பரவுவது இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.